அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரானின் உயர்மட்ட பாதுகாப்பு அமைப்பான பாதுகாப்பு கவுன்சில் ஒரு அறிக்கையில் போரல்லாத நாடுகள் கார்முஸ் நீரிணையை கடந்து செல்வதற்கான ஒரே வழி ஈரானுடன் ஒருங்கிணைவதுதான் என்று கூறியுள்ளது. ஈரானிய ஊடகங்கள் வெளியிட்ட அறிக்கையில் ஈரானிய கடற்கரைகள் அல்லது தீவுகளை தாக்க எதிரி மேற்கொள்ளும் எந்தவொரு முயற்சியும் வளைகுடா மற்றும் கடலோர பகுதிகளில் உள்ள அனைத்து அணுகல் வழிகளிலும் கரையிலிருந்து நிலைநிறுத்தக்கூடிய மிதக்கும் கண்ணிவெடிகள் உட்பட பல்வேறு வகையான கடற்படை கண்ணிவெடிகள் பதிக்கப்படுவதற்கு வழிவகுக்கும் என்று கூறியுள்ளது. அத்தகைய தாக்குதல் நடந்தால் கார்முஸ் நீரிணை மட்டுமின்றி நடைமுறையில் முழு பாரசீக வளைகுடாவும் தடுக்கப்படும். அதற்கான பொறுப்பு ஆக்கிரமிப்பாளரையே சாரும் என்று அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. அமெரிக்கா இஸ்ரேல் ஈரானுக்கு இடையிலான போர் தீவிரம் அடைந்து வருகின்ற நிலையில் பிரதானமாக எண்ணெய் கப்பல் போக்குவரத்து நடைபெறும் கார்முஸ் நீரினை ஈரான் மூடியுள்ளது. இதனால் உலகளாவிய ரீதியில் கச்சா எண்ணெய் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கார்முஸ் நீரிணையை 48 மணித்தியாலத்துக்குள் திறக்கவில்லை என்றால் ஈரானின் மின் கட்டமைப்புகளை தாக்குவோம் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அதன்படி கார்முஸ் நீரிணை மீதான தமது கட்டுப்பாட்டை நிலைநிறுத்தும் பொருட்டு குறித்த நீரிணை வழியாக கடந்து செல்லும் கப்பல்களிடம் சுமார் 18 கோடி ரூபாய் சுங்க கட்டணம் வசூலிக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது ஈரானின் பலத்தை வெளிப்படுத்துகிறது. போர் காரணமாக அதிகரித்துள்ள அரசு செலவுகளை சமாளிக்க உதவும். இது ஈரானின் அதிகாரத்தையும் பிரதிபலிக்கிறது என ஈரானின் பாராளுமன்ற தேசிய பாதுகாப்பு குழு உறுப்பினர் அலாயுதீன் புருஜர்தி தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் நிலவி வரும் மோதல்களுக்கு முழுமையான மற்றும் நிலையான தீர்வை எட்டும் நோக்கில் ஈரானுடன் கடந்த 2 நாட்களாக மிகவும் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இந்த பேச்சுவார்த்தைகளின் தற்போதைய முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீது நடத்த திட்டமிடப்பட்டிருந்த அனைத்து ராணுவ தாக்குதல்களையும் அடுத்த 5 நாட்களுக்கு ஒத்திவைக்குமாறு அமெரிக்க பாதுகாப்புத்துறைக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார். தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் இது குறித்து பதிவிட்டுள்ள ஜனாதிபதி ட்ரம்ப் ஈரானுடனான இந்த விரிவான மற்றும் ஆழமான ஆலோசனைகள் இந்த வாரம் முழுவதும் தொடரும் என குறிப்பிட்டுள்ளார். தற்போது நடைபெற்று வரும் இந்த உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளின் வெற்றியை பொறுத்தே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அமையும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ரஷ்யாவின் வடமேற்கில் உள்ள பிரிமோஸ் துறைமுகத்தின் மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியுள்ளது. வடமேற்கு ரஷ்யாவில் உள்ள பிரிமோக்ஸ் துறைமுகம் நாட்டின் மிகப்பெரிய எண்ணெய் மையங்களில் ஒன்றாகும். இது நாளொன்றுக்கு 10 லட்சம் பீப்பாய்களுக்கும் அதிகமான கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் திறன் கொண்டது. இதன் மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளது. இதில் எரிபொருள் நீர்த்தக்கங்கள் சேதமடைந்தன. லெனின்கிராட் பிராந்திய ஆளுநர் அலெக்சாண்டர் ட்ரோஸ்டென்கோ அந்த துறைமுகத்தில் தாக்குதலுக்கு பிறகு தீப்பிடித்ததாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் தீயணைப்பு வீரர்கள் துறைமுகத்தில் ஏற்பட தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்ததாகவும் அவசரகால மீட்பணிகளுக்கு இடையில் தொழிலாளர்கள் வெளியேற்றப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். அத்துடன் பிராந்தியத்தில் வான்வெளியில் 70க்கும் மேற்பட்ட உக்ரைனிய ட்ரோன்களை வான் பாதுகாப்பு அமைப்புகள் இடைமறித்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு முன் கடந்த செப்டம்பர் மாதத்திலும் பிரிமோக்ஸ் துறைமுகத்தை உக்ரைன் தாக்கி எண்ணெய் மற்றும் பணியை தடை செய்தது குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் போர் மேகங்கள் மீண்டும் சூழத் தொடங்கியுள்ளன. அமெரிக்காவின் பலம் வாய்ந்த B-52 குண்டுவீச்சு விமானங்கள் ஈரானின் எல்லைக்குள் நுழைய தயாராகி வரும் நிலையில் அவற்றுக்கு ஈரானிடமிருந்து மிகப்பெரிய பேராபத்து காத்திருப்பதாக திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக ஈரான் பகுதிகளில் இருக்கக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணைகள், கிடங்குகள் மற்றும் மீதமுள்ள கடற்படை முக்கியமான அணுசக்தி நிலையங்களை அழிப்பதற்காகவே மீண்டும் ஒரு முறை ஈரானுக்குள் நுழைய உள்ளதாக அமெரிக்காவின் பாதுகாப்பு அமைச்சை மேற்கோள் காட்டி தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் இந்த விமான குண்டுகள் 60 அடி வரையே செல்லும். ஆனால் ஈரானின் ஆயுத குடங்கள் மற்றும் இடங்கள் 500 அடியானது என்று பிரித்தானியா ராணுவ ஆய்வாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். F-35 விமானத்தை வீழ்த்தியவர்களுக்கு B-52 குண்டுவீச்சு விமானங்களை வீழ்த்துவது பெரும் பிரச்சனையாக இருக்காது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு B-52 விமானங்கள் ஈரானுக்குள் நுழைந்தால் அவை சுக்குநூறாக நொறுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது.
மத்திய கிழக்கு நிலவும் போர் சூழலுக்கிடையில் 6 இந்தியர்கள் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த வாரம் சவுதி அரேபியாவில் இந்தியர் ஒருவர் உயிரிழந்ததாக சவுதி அரசு முதன்முறையாக தெரிவித்த நிலையில் ஓமானில் இருவரும் கப்பலொன்றில் பணி செய்து வந்த 3 பேரும் என மொத்தம் 6 இந்தியர்கள் உயிரிழந்துள்ளார்கள். ஒருவரை காணவில்லை. அத்துடன் இந்தியர்கள் பல தாக்குதலில் காயமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன. சமீபத்தில் அபுதாபியை நோக்கி வீசப்பட்ட ஏவுகணை ஒன்றை தாக்கி அளிக்கும் போது அதன் பாகங்கள் விழுந்ததில் அபுதாபியில் இந்தியர் ஒருவர் காயமடைந்துள்ளதாக அபுதாபி அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். ஈரான் அதிகாரிகள் நாடு முழுவதும் விதித்துள்ள இணைய முடக்கம் 24வது நாளை எட்டியுள்ளதாக நெட்ஃபிளாக்ஸ் என்ற கண்காணிப்பு குழு தெரிவித்துள்ளது. 552 மணி நேரத்தை கடந்துள்ள இந்த முடக்கம் எந்த ஒரு நாட்டிலும் பதிவு செய்யப்பட்டவற்றின் மிகவும் கடுமையான ஒன்றாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய அணுகளுக்காக அதிகாரிகள் ஒரு குறிப்பிட்ட வெள்ளைப்பட்டியலை பராமரித்து வரும் நிலையில் பொதுமக்களுக்கு சர்வதேச இணைப்பு தொடர்ந்தும் கிடைக்காமல் உள்ளது. ஈரான் அமெரிக்க இஸ்ரேல் போர் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வரும் நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மின்சார கட்டமைப்பையும் துண்டிப்பதாக தெரிவித்துள்ளமை மேலும் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. எண்ணெய் என்றால் உலகிற்கு நினைவுக்கு வரும் பிரதேசமாக வளைகுடா நாடுகள் இருந்தாலும் தற்போது அங்கு ஆபத்தில் இருப்பது எண்ணெய் அல்ல. வளைகுடாவின் உண்மையான உயிர் நாடிக்கு இப்போது பெரும் அச்சுறுத்தல் உருவாகியுள்ளது. அதுதான் குடிநீர். ஈரானுக்கும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கும் இடையிலான பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் வளைகுடா நாடுகளின் கடல் நீரை குடிநீராக்கும் நிலையங்கள் தாக்குதலுக்கு உள்ளாகும் அபாயம் அதிகரித்துள்ளது. ஈரான் தனது மின் நிலையங்கள் மற்றும் அடிப்படை உள்கட்டமைப்புகள் தாக்கப்பட்டால் வளைகுடா பிரதேசத்தின் முக்கியமான எரிசக்தி மற்றும் கடல் நீரை குடிநீராக்கும் நிலையங்கள் சட்டப்பூர்வமான இலக்குகளாக கருதப்படும் என்றும் அவை மீள முடியாத வகையில் அளிக்கப்படும் என எச்சரித்துள்ளது. இது ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, கத்தார் போன்ற நாடுகளுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகும். ஏனெனில் இந்த நாடுகள் கடல் நீரை குடிநீராக்கும் உப்பு நீக்க நிலையங்களை பெரிதும் நம்பியுள்ளன. இயற்கையான நன்னீர் வளங்கள் அங்கு மிக குறைவாக உள்ளதால் உப்பு நீரை குடிநீராக்கும் நிலையங்கள் அப்பகுதியில் அன்றாட வாழ்க்கையின் முதுகெலும்பாக கருதப்படுகின்றன. உலகளாவிய எண்ணெய் வர்த்தகத்தின் சுமார் 1/5 பங்கு கார்முஸ் நீர்நிலை வழியாக செல்கிறது. ஆனால் ஈரான் அங்கு கப்பல் போக்குவரத்தை நிறுத்தியதால் நூற்றுக்கணக்கான எண்ணெய் கப்பல்கள் சிக்கி தவிக்கின்றன. இதனால் உலகளாவிய எரிசக்தி சந்தையில் பெரும் அதிர்வு ஏற்பட்டுள்ளது. ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதல் காரணமாக பஹ்ரைன் மற்றும் சில பகுதிகளில் உள்ள சில உப்பு நீக்க நிலையங்கள் ஏற்கனவே சேதமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் பல கிராமங்களுக்கு குடிநீர் விநியோகம் தடைப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலை எண்ணெய் மட்டுமல்லாமல் குடிநீரும் வளைகுடா நாடுகளின் உயிர் நாடியாக இருப்பதை வெளிப்படுத்துகிறது. கடல் நீரை குடிநீராக்கும் நிலையங்கள் பாதிக்கப்பட்டால் அங்கு வாழும் கோடிக்கணக்கான மக்களின் அன்றாட வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஈரான் மற்றும் இஸ்ரேலில் உள்ள அணுசக்தி முக்கியத்துவம் வாய்ந்த தளங்களுக்கு அருகில் நடந்ததாக கூறப்படும் தாக்குதல் குறித்து உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ் அதானோம் கெப்ஸ்ரேஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் மத்திய கிழக்கு மோதல் ஒரு ஆபத்தான கட்டத்தை எட்டியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரானில் உள்ள நடான் செறிவூட்டல் வளாகம் அணுசக்தி நிலையம் அமைந்துள்ள இஸ்ரேலிய நகரமான டிமோனா மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுவதால் மத்திய கிழக்கில் போர் ஒரு ஆபத்தான கட்டத்தை எட்டியுள்ளது என்று கூறிய டாக்டர் டெட்ரோஸ் போர் தீவிரமடையக்கூடும் என்றும் கவலை வெளியிட்டுள்ளார். சர்வதேச அணுசக்தி முகாமை இந்த சம்பவங்களை மதிப்பிட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தளத்துக்கு வெளியே அசாதாரணமான அல்லது அதிகரித்த கதிர்வீச்சு அளவுகள் எதுவும் பதிவாகவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். பரந்தளவிலான அபாயங்கள் குறித்து எச்சரித்த அவர் அணுசக்தி தளங்களை குறிவைக்கும் தாக்குதல்கள் பொது சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலை உருவாக்குகின்றன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரானுடன் கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற போர் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாகவும் இதனால் அடுத்த 5 நாட்களுக்கு அந்த நாட்டின் மீது போர் தொடுக்கப்படாது என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்தார். ட்ரம்ப் இந்த அறிவிப்பை வெளியிட்ட சில நிமிடங்களில் ஈரான் இதற்கு உடனடியாக பதில் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடன் எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலும் ஈடுபடவில்லை என்று ஈரான் ஊடகம் மறுப்பு வெளியிட்டுள்ளது. அமெரிக்கா பொய் கூறுகிறது என்றும் ஈரான் அமெரிக்கா இடையே கடந்த 28ஆம் தேதி தொடங்கிய போர் இடைவிடாமல் நீடித்து வந்தது. உச்ச தலைவர் ஐதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதால் கோபமடைந்த ஈரான் அமெரிக்காவை பழிக்கு பழி வாங்காமல் விட மாட்டோம் என்று கூறி பதிலடி தாக்குதலை
தீவிரப்படுத்தி 21 நாடுகளின் மீது தாக்குதலையும் நடத்தியிருந்தது. இதனால் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்காவின் ராணுவ தளங்களை நோக்கி குண்டுமழை ஈரான் பொழிந்தது. கத்தார், பஹ்ரைன், துபாயில் இந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்டது. கத்தாரில் உள்ள உலகின் மிகப்பெரிய LNG ஆலை மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தியது. இஸ்ரேலின் வான் பாதுகாப்பின் கண்ணில் மண்ணை தூவி ஈரான் குண்டுமழை பொழிந்தது. ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேலிடையான போர் 3 வாரத்தை கடந்து சென்றது. கார்முஸ் ஜலசந்தியை மூடுவதாக ஈரான் அறிவித்ததால் சர்வதேச அளவில் போரின் தாக்கம் உடனடியாக எதிரொலித்தது. கச்சா எண்ணெய் கடுமையாக உயர்ந்ததோடு எரிபொருள் தட்டுப்பாடும் ஏற்பட்டது. கார்முஸ் ஜலசந்தியை 48 மணி நேரத்துக்குள் திறக்காவிட்டால் நடப்பது வேறு எச்சரித்த ட்ரம்ப் இன்று 5 நாட்கள் போர் நிறுத்தத்தை அறிவித்து பின்வாங்கியுள்ளார். ஈரானுடன் கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற போர் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாகவும் இதனால் அடுத்த 5 நாட்களுக்கு அந்த நாட்டின் மீது போர் தொடுக்கப்படாது என்றும் ட்ரம்ப் அறிவித்திருந்தார். ட்ரம்ப் இந்த அறிவிப்பை வெளியிட்ட சில நிமிடங்களில் ஈரான் இதனை மறுக்கும் விதமாக அமெரிக்காவை கிண்டலடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா ஈரானின் எரிசக்தி கட்டமைப்புகளை தாக்கினால் முழு பிராந்தியத்தின் எரிசக்தி அமைப்புகளையும் இலக்காக கொள்ளும் என இஸ்லாமிய குடியரசு எச்சரித்ததை அடுத்து ட்ரம்ப் பின்வாங்கி தாக்குதலை ஒத்திவைக்க உத்தரவிட்டதாக ஈரான் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானின் எரிசக்தி மற்றும் மின்சார கட்டமைப்புகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் அது முழு பிராந்தியத்தின் குடிநீர் மற்றும் மின்சார பாதுகாப்பை பாரிய அளவில் சீர்குலைக்கும் என அரபு நாடுகள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிற்கு உயர்மட்ட எச்சரிக்கை விடுத்துள்ளன. இவ்வாறான ஒரு ராணுவ நடவடிக்கை உலகளாவிய எரிசக்தி சந்தையில் ஈடுகட்ட முடியாத வீழ்ச்சி ஏற்படுத்தும் என்றும் அவை சுட்டிக்காட்டியுள்ளன. ஈரானின் உட்கட்டமைப்புகள் மீதான சாத்தியமான தாக்குதல் குறித்து அரபு நாடுகள் விடுத்துள்ள இந்த எச்சரிக்கை மத்திய கிழக்கின் தற்போதைய பதற்றமான சூழலை அப்பட்டமாக பிரதிபலிக்கிறது. இது வரும் அரசியல் அறிக்கை மட்டுமல்ல, பிராந்தியத்தின் ஒன்றோடொன்று பிணைக்கப்பட்ட பொருளாதார மற்றும் உயிர்வாழ்வு தேவைகளை அடிப்படையாக கொண்ட ஒரு யதார்த்தமான கவலையாகும். பல அரபு நாடுகள் கடல் நீரை நன்னீராக்கும் நிலையங்களை தான் நம்பியுள்ளன. இதற்கு தேவையான மின்சாரம் எரிசக்தி விநியோகத்தில் பாதிப்பு ஏற்பட்டால் அது பாரிய மனிதாபிமான நெருக்கடியை தோற்றுவிக்கும். ஈராக் போன்ற நாடுகள் தங்களின் மின்சார தேவைக்காக பெருமளவு ஈரானை நம்பியுள்ளன. ஈரானின் உட்கட்டமைப்பு சிதைந்தால் ஈராக் இருளில் மூழ்கும் அபாயம் உள்ளது. தாக்குதல் நடத்தப்பட்டால் வளைகுடா நாடுகளில் இருந்து கச்சா எண்ணெய் வெளியேறும் பாதையை கார்முஸ் நீரினை முடக்கப்படலாம். இது சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலையை கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு உயர்த்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று அதிகாலை முதல் ஈரான் இஸ்ரேலின் மத்திய பகுதிகளை குறிவைத்து ஏவுகணைகளை ஏவி வருகின்றது. டெல்லவி மற்றும் மத்திய இஸ்ரேல் நேற்று காலை 7 மணியளவில் ஈரானிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகள் இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு வலயத்தை மீறி சில இடங்களில் விழுந்துள்ளன. குறிப்பாக கிளஸ்டர் வகை வெடிகுண்டுகளை கொண்ட ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேல் முழுவதும் சைரன் ஒலிகள் முழங்கின. பொதுமக்கள் பாதுகாப்பு புகலிடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டனர். ஈரானின் தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேலிய விமானப்படை ஈரானின் தலைநகர் தெஹ்ரான் மீது பாரிய வான்வழி தாக்குதல்களை தொடங்கியுள்ளது. கடந்த சில நாட்களில் மட்டும் ஈரானின் தாக்குதல்களால் இஸ்ரேலில் 15 பேர் கொல்லப்பட்டதாகவும் 100க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.